ஹலோ गाइस எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்பை பற்றி தான். என்ன ஆப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட் இல்லை? ஆமாம், ஃப்ளிப்கார்ட் வந்து எங்களை மோசடி பண்ணியிருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் சொல்கிறேன், அதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. இது எங்களுக்கு மட்டும்தான் நடந்திருக்கா இல்லை உங்களுக்கும் நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஸோ அப்படி உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னென்னா ஒரு 25,000 ஒரு பொருள் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். அது வந்து செட் ஆகல, நல்லா இல்லை, ரிட்டர்ன் போட்டேன். அதுக்கான பேமெண்ட் வந்து அப்போது பேங்க்கில் கேட்டது, பேங்க் எதுவும் இல்லைனாலும் கிஃப்ட்டில் வாங்கிட்டு 27,000 20,000 வாங்கியாச்சு. பொருளே வாங்கிட்டோம். 7,000 இருக்கும்போது அக்கௌண்ட் பிளாக்டுன்னு வருது. நம்பர் போட்டு இது பண்ணோம், கஸ்டமர் கேர் கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். இது ஒரு 3 டைம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன். ஆனால் கிளியர் ஆகிடும். அதுக்கான இதுக்கு வந்து கால் பண்ணுவாங்கன்னா இதுவரை எதுவும் கால் பண்ணவும் இல்லை. ரெஸ்பான்ஸே சரியாகவே இல்லை கஸ்டமர் கால்க்கு. இப்போ அந்த 7,000 வந்து அதுலேயே இருக்கு, ஆப்பே ஓப்பன் ஆகல, பிளாக்ட் அக்கௌண்ட்னு வருது. கிட்டத்தட்ட 3 மாசமே ஆயிடுச்சு. இதுவே வந்து ஃப்ளிப்கார்ட்ல நம்ம ஒரு பொருள் வாங்கிட்டு கட்டல, இல்லை ஃப்ளிப்கார்ட் கார்டு வச்சு நம்ம வாங்கிட்டு கட்டலன்னா அவங்க என்ன பண்ணிருப்பானுங்க? நம்ம பணம் நம்ம மட்டும் இவ்வளவு ஈஸியா விட்டுறானுங்க. இது எப்படி பண்றதுன்னு எங்களுக்கு கரெக்டா தெரியல. சரி, நாங்க சைபர் கிரைம்லயும் கால் பண்ணி கேட்டோம். அவங்க வந்து ஆன்லைன்ல வந்து கேஸ் ஃபைல் பண்ண சொன்னாங்க. நாங்க அதுவுமே பண்ணோம். ஒரே ஒரு விஷயம் தான், சைபர் கிரைம் கூட ஏன் அந்த ஃபைலை வந்து நீங்களே பண்ணல, படிச்சவங்கன்றனால எங்களுக்கு ஏதோ தெரிஞ்சது, இங்கிலீஷ் தெரியும் அப்படின்றனால நாங்க ஃபில் பண்ணிட்டோம். இதுவே ஒரு படிக்காதவங்களா இருந்தா எப்படி ஃபில் பண்ணுவாங்க? ஏன்னா ஃபுல்லாவே இங்கிலீஷ்ல தான் இருக்கு. அது எது ஃபில் பண்ணணும், எப்படி பண்ணணும்னு எங்களுக்கே சுத்தமா தெரியல. இப்ப படிக்காதவங்க என்ன பண்ணுவாங்க? சைபர் கிரைம் எதுக்கு இருக்காங்க? கேஸ் அட்டன் பண்ணி அவங்களே ஃபில் பண்ணி கொடுத்தா ஈஸியா இருக்கும்ல எல்லாருக்குமே. தைரியமா எல்லாருமே நிறைய கேஸ் பார்ப்பாங்க. ஆனா இது வரைக்கும் அக்கௌண்ட் வந்து கிளியரே ஆகல. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்போ என்ன, எங்க நம்பர்ல இருந்து கால் பண்ணா கஸ்டமர் கேருக்கு கனெக்ட் கூட பண்ண மாட்டான், கட் பண்ணிடுறான். கட் ஆயிடுது சுத்தமா. 7,000 கிட்ட அதுல இருக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்றதுன்னு தெரியல. அதுதான் சரி, ஓகே, இதுல நம்ம போட்டுடலாம், யூடியூப்ல போடலாம், அதில் பார்த்துட்டு ஏதாச்சும் கமெண்ட்ஸில் வர இது வச்சு கூட நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நமக்கு தெரியாத விஷயம் நிறைய வந்து உங்களுக்கு தெரியும், நீங்கள் சொன்னீங்கன்னா அதை ஃபாலோ பண்ணலான்னு பார்க்குறேன். அதனால தான். ஸோ உங்களுக்கும் அப்படி நடந்துருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன ஆக்ஷன் எடுக்கிறதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நாங்களும் ப்ரொசீஜர் பண்ணுறோம். நாங்கள் மெயில் ஐடி போட்டாலும் பிளாக்குன்னு தான் வருது, மொபைல் நம்பர் போட்டாலும் பிளாக்குன்னு தான் வருது. அது ஏன் அப்படி வருதுன்னு சுத்தமாக புரியல. வெப்சைட் போய் பார்த்தாலுமே பிளாக்குன்னு தான் வருது. இப்போ அமேசான்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கால் பண்ணுறதுக்கு நம்ம ரிக்வஸ்ட் கொடுத்தா உடனே அட்டன் பண்ணுவாங்க, நம்பருக்குமே வரும். ஆனால் ஃப்ளிப்கார்ட் வந்து அப்படி கிடையாது. 24 hours கஸ்டமர் சர்வீஸ் இருக்குன்னு தான் போட்டிருக்காங்களே தவிர நம்ம டைரெக்டாக கஸ்டமரை கால் பண்ணுற ஒரு ஆப்ஷன் கூட அதில் கிடையாது. ஏன்னா கஸ்டமர் காலை ரீச் பண்ணுறதுக்கே நம்மளுக்கு இவ்வளோ லேட் ஆகுதுன்னா அப்போ அவங்கள நம்பி நம்ம பொருள் வாங்குறோம். அந்த பொருளுக்கு ஏதாவது ப்ராப்ளம்னா யார் பதில் சொல்லுவா? நம்ம காசு கொடுத்து தான் வாங்குறோம் இத்தனைக்கும். ஸோ இது என்ன பண்ணுறதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் கமெண்ட்டில் சொல்கிறதுனால எங்களை மாதிரி நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களுக்குமே யூஸ் ஆகும். அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே.